ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். காந்தரோடு ஒரு பயணம், விவேகானந்தரோட ஒரு விவேக பயணத்தில் விவேகானந்தர் இன்றைக்கி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நியூயார்க்கில் இருந்து 1895 வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னாக்கா மேரி ஹெல்கி எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அன்பு சகோதரி, உனது அழகிய கடிதம் இப்போது தான் கிடைத்தது. மதர் சர்ச் கன்சர்ட்டிற்கு போக முடியாதது கேட்டு மிகவும் வருந்துகிறேன். சில வேளைகளில் வேலைக்காகவே வேலை செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்படுவது நல்ல பயிற்சி ஆகிறது. சொந்த உழைப்பின் பலனை கூட அனுபவிக்க முடியாத அளவிற்கு அது போய்விடுகிறது. மிஸ் ஜோசப்பைனுக்கும் கடிதம் எழுதியிருந்தாள். உனது விமர்சனங்கள் மகிழ்ச்சியையே தந்தன. எனக்கு அதில் சிறிதும் மன வருத்தம் இல்லை. ஒரு நாள் மிஸ் தர்ஸ்பியின் வீட்டில் பிரஸ்பியடியன் மதப்பிரிவைச் சேர்ந்த ஒருவருடன் காரசாரமாக வாக்குவாதம் செய்தேன். அவர் தமது வழக்கப்படி மிக கொதித்து பொங்கி கோபத்துடன் ஏசத் தொடங்கிவிட்டார். இதற்காக மிஸ்ஸஸ் புல் என்னை கடுமையாக கடிந்து கொண்டார். இவையெல்லாம் என் பணிக்கு இடையூறுகள் என்பது அவரது கருத்து. உனது கருத்தும் அதுவே என்று தெரிகிறது. அது இப்போது நீ எழுதுவது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஏனெனில் நான் அதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறேன். முதலில் இவற்றிற்காக நான் சிறிதும் வருந்தவில்லை. நான் இவ்வாறு சொல்வது ஒருவேளை உனக்கு வெறுப்பை தரலாம். இனிமையாக பழகுவது லௌகீக வாழ்விற்கு மிகவும் தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். நானும் இனிமையாக இருப்பதற்கு வேண்டியவற்றை செய்துதான் வருகிறேன். ஆனால் உள்ளே திகழ்கின்ற உண்மையை படுமோசமாக புறக்கணிக்கின்ற இடம் வரும்போது அங்கே நான் நிறுத்தி கொள்கிறேன். பணிவில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சமதர்சித்துவத்தை, அதாவது சமமாக காண்பதை, அதாவது அனைவரிடமும் ஒரே போல் பழகுவதையே நான் நம்புகிறேன். சாதாரண மனிதனை பொறுத்தவரை அவனது தெய்வமாக உள்ள சமுதாயத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அவனது கடமை. ஆனால் ஒளியின் குழந்தைகள் ஒருபோதும் அவ்வாறு செய்வதில்லை. இது என்றென்றும் உள்ள ஒரு நியதி. சாதாரண மனிதன் தனது சூழ்நிலை, சமுதாய கருத்துக்கள் இவற்றை அனுசரித்து போகிறான். சமுதாயத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறான். அத்தகையவனுக்காக தான் சமுதாயம் எல்லா நன்மைகளையும் தருகிறது. மற்றவன் தனியாக நின்று தன்னை நோக்கி மேலெழுமாறு சமுதாயத்தை இழுக்கிறான். அனுசரித்து போகின்றவனின் பாதை மலர்பாதையாக அமைகிறது. அனுசரித்து போகாதவன் முட்பாதையில் போக நேர்கிறது. ஆனால் பொதுமக்களின் கருத்தை ஆராதிப்பவர்கள் ஒரு வினாடியில் நாசம் அடைகிறார்கள். சத்தியத்தின் குழந்தைகளோ நிலையாக வாழ்கிறார்கள். சர்வசக்தி வாய்ந்த அதே வேளையில் படிப்படியாக அரித்து தின்கின்ற ஒரு பொருளுக்கு நான் சத்தியத்தை ஒப்பிடுவேன். அது எங்கே படிந்தாலும் அந்த இடத்தை எரித்து விடுகிறது. மிருதுவான பொருளாக இருந்தால் உடனே எரிக்கிறது. கடினமான கல்லாக இருந்தால் மெல்ல மெல்ல எரிக்கிறது. ஆனால் எரிவது நிச்சயம். தலையில் எழுதப்பட்டது தான். ஒவ்வொரு அப்பட்டமான பொய்யையும் அனுசரித்து கொண்டு இனிமையாக இருப்பது என்னால் முடியாத காரியம். சகோதரி, இதற்காக மிகவும் வருந்துகிறேன். நிச்சயமாக என்னால் அது முடியாது. இதனால் வாழ்க்கை முழுவதும் நான் துன்பப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் என்னால் அது முடியாது. நானும் எவ்வளவோ முயன்றுவிட்டேன். ஆனால் அது என்னால் முடியக்கூடிய காரியமே அல்ல. கடைசியில் அந்த முயற்சியை விட்டுவிட்டேன். இறைவனின் மகிமை பெரியது. ஒரு போலியாக ஆகுமாறு அவர் என்னை விடமாட்டார். உள்ளே இருப்பது எதுவோ அது இப்போது வெளியே வரட்டும். எல்லோரையும் திருப்தி செய்கின்ற ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கவில்லை. உள்ளது உள்ளபடிதானே நான் இருக்க இயலும். எனது அந்தராத்மாவுக்கு மாறாக நான் இருக்க முடியாது. இளமையும் அழகும் மறைந்து போகும். ஆயுளும் செல்வமும் மறைந்து போகும். பெயரும் புகழும் மறைந்து போகும். மலைகளும் கூட உடைந்து தூளாகிவிடும். நட்பும் அன்பும் மறைந்து போகும். உண்மை ஒன்றே நிலைத்து நிற்கும். உண்மை வடிவமான இறைவா, நீ மட்டும் எனக்கு வழிகாட்டியாக இருந்தருள்வாய். பாலும் தேனுமாக மாறுவது இனி எனக்கு இயலாது. அதற்கெல்லாம் வயது கடந்து விட்டது. நான் உள்ளது உள்ளபடியே இருப்பதற்கு என்னை விட்டுவிடு. ஏ சந்நியாசி, பயம் இல்லாமல், வியாபாரத்தனம் இல்லாமல், நண்பனையோ பகைவனையோ பொருட்படுத்தாமல் உண்மையை பற்றி நீள். இந்த உலகையும் மறு உலகையும் இனி வர இருக்கின்ற அனைத்தையும், அவை சம்பந்தப்பட்ட போகங்களையும் வீண் பெருமைகளையும் இந்த கணமே துறந்துவிடு. உண்மை பொருளே நீயே. நீ மட்டுமே எனக்கு வழிகாட்டியாக இரு. சகோதரி, பணம், பெயர், புகழ், போகங்கள் இவை எதையும் நான் விரும்பவில்லை. இவையெல்லாம் எனக்கு வெறும் குப்பை மட்டுமே. என் சகோதரர்களுக்கு உதவ விரும்பினேன். பணம் சம்பாதிப்பதற்கான சமயோஜித திறமையெல்லாம் என்னிடம் இல்லைதான். அதற்காக இறைவனை போற்றுகிறேன். என்னை சுற்றியுள்ள உலகத்தவரின் சஞ்சல போக்குகளுக்கெல்லாம் தாளம் போட்டுக்கொண்டு அகத்தேயுள்ள உண்மையின் குரலுக்கு செவிசாய்க்காமல் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு என்ன வேண்டியிருக்கிறது? சகோதரி, மனம் இன்னும் பலவீனமாகவே இருக்கிறது. சில வேளைகளில் அது தன்னை எறியாமல் உலகின் உதவிகளை நாடிவிடுகிறது. ஆனால் நான் பயப்படவில்லை. பயம்தான் பாவங்களுக்கு படுமோசமானது என்று என் மதம் போதிக்கிறது.
பிரஸ்பிடீரியன் பாதிரியுடன் கடைசியாக நிகழ்ந்த சச்சரவும் பிறகு மிஸ்ஸஸ் புல்லுடன் நிகழ்ந்த நீண்ட சச்சரவும் மனு கூறியுள்ள சந்நியாச தர்மத்தை எனக்கு தெளிவாக விளக்கி காட்டின. தனிமையில் வாழ், தனிமையில் நட, நட்பு, அன்பு எல்லாம் வரையறைக்கு உட்பட்டவை. பெரும் சுமையாக இருந்து நம்மை நிலைகுலைக்காத நட்பு இருந்ததில்லை. அதிலும் முக்கியமாக பெண்ணுடன் நட்பு. ஏன் கேட்க வேண்டியதே இல்லை. ஓ மகரிஷிகளே, நீங்கள் சரியாகவே சொன்னீர்கள். யாரையும் சார்ந்து நிற்பவன் உண்மை வடிவான இறைவனை வழிபட முடியாது. எனது உள்ளமே சஞ்சலமற்றிரு, தனிமையில் இரு. இறைவன் உன்னுடன் இருக்கிறார். வாழ்வு பிரமாதமில்லை. மரணம் ஒரு மனமயக்கம். இவை எதுவும் இல்லை. இருப்பவர் இறைவன் ஒருவரே. பயப்படாதே. என் உள்ளமே ஏகாந்தத்தில் இரு. சகோதரி, பாதையோ நீண்டது, காலமோ குறுகியது. அந்தி பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. நான் விரைவில் வீடு போய் சேர வேண்டும். என் பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் மெருகு கொடுத்து கொண்டிருக்க நேரமில்லை. எனது செய்தியை அளிப்பதற்கே எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. நீ நல்லவள், அன்பு நிறைந்தவள். உனக்காக நான் எதுவும் செய்வேன். ஆனால் கோபம் கொள்ளாதே. நீங்கள் எல்லோரும் வெறும் குழந்தைகள் மட்டுமே. இனியும் கனவுகள் வேண்டாம். ஓ என் உள்ளமே, இனியும் கனவு காணாதே. ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுகிறேன். நான் அளிக்க வேண்டிய செய்தி ஒன்று உள்ளது. உலகுடன் இனிமையாக பழகி உறவாட எனக்கு நேரமில்லை. அப்படி இனிமையாக இருப்பதற்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் என்னை ஒரு போலியாகவே ஆக்குகின்றன. என் சொந்த நாடானாலும் சரி, அந்நிய நாடானாலும் சரி, முட்டாள்தனமான உலகின் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் இணங்கி வளவள குளகுளவென்று வாழ்வதை விட நான் 1000 முறை சாவேன். மிஸ்ஸஸ் புல் நினைப்பது போல் நான் செய்ய வேண்டிய பணியொன்று எனக்கு உள்ளது என்று நினைத்தாயானால் அது தவறு, முற்றிலும் தவறு. சூரியனுக்கு கீழும் சரி, அதற்கு அப்பாலும் சரி, எனக்கு பணி என்று எதுவும் கிடையாது. நான் அளிக்க வேண்டிய செய்தி ஒன்று உள்ளது. அதை நான் எனது பாணியிலேயே கொடுப்பேன். எனது செய்தியை இந்துமயமாக்கவும் ஆக்க மாட்டேன், கிறிஸ்துவமயமாகவும் ஆக்க மாட்டேன், உலகில் உள்ள வேறு எந்த மதத்தின் மயமாகவும் ஆக்க மாட்டேன். என் மயம் மட்டுமே ஆக்குவேன். அவ்வளவுதான். சுதந்திரம், முக்தி, இதுதான் என் மதம். அதை தடுக்க முயல்கின்ற எதையும் நான் தவிர்க்கவே செய்வேன். அதை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் எதிர்த்து நிற்பேன். விலகி ஓட வேண்டுமானால் ஓடுவேன். எப்படியோ தவிர்ப்பதே நோக்கம். நான் பாதிரிகளை சமாதானப்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமா? சகோதரி, தவறாக எடுத்துக்கொள்ளாதே. ஆனால் நீங்கள் வெறும் குழந்தைகள் படிப்பதற்கு உட்பட்டு தானே ஆக வேண்டும். காரண நீதிகளை காரணமற்றதாகவும் மரணத்திற்கு உட்பட்டவனே அமரனாகவும் இந்த உலகத்தை வெறும் பூஜ்ஜியமாகவும் மனிதனை தேவனாகவும் செய்கின்ற அந்த ஊற்றில் நீ இன்னும் நீர் பருகியதில்லை. உலகம் என்று கூறப்படுகின்ற இந்த மூட வலையிலிருந்து உன்னால் முடியுமானால் வெளியே வந்துவிடு. அப்போதுதான் உண்மையில் நீ வீரப்பெண், சுதந்திரமானவள் என்று கூறுவேன். உன்னால் முடியாவிட்டால் சமூகம் என்ற இந்த பொய் தேவதையை தரையில் சாய்த்து அதன் தீவிர போலித்தனத்தை தேய்த்து மிதிப்பதற்கு துணிகின்ற வீரர்களை கைத்தட்டி ஊக்குவிடு. அதுவும் முடியாவிட்டால் தயவுசெய்து சும்மா இரு. ஆனால் வளைந்து கொடுப்பது இதமாக இனிமையாக ஆகிவிடுவது போன்ற அபத்தமான விஷயங்கள் மூலம் அவர்களை மீண்டும் சேற்றுக்குள் இழுத்து தள்ள முயற்சி செய்யாதே. இந்த உலகம் வெறும் கனவு, அதிபயங்கரமான தீய கனவு. இதை நான் வெறுக்கிறேன். இந்த உலகின் மதங்களும் மாயாஜாலங்களும் சாஸ்திரங்களும் அயோக்கியத்தனங்களும் அழகிய முகங்களும் அழுகிய உள்ளங்களும் தர்மம் என்று ஓசை முழங்குகின்ற புறமும் உள்ளீடற்ற அகமும் அனைத்திற்கும் மேலாக புனித போர்வையில் உலவுகின்ற வியாபாரத்தனமும் நினைத்தாலே எல்லாம் வெறுப்பாக இருக்கிறது. என்ன, இந்த உலகின் கொத்தொடைமைகளாக கிடைக்கின்ற இவர் சொல்வதற்கேற்பவா என் உள்ளத்தை மதிப்பிடுவது? சகோதரி, சந்நியாசியை பற்றி உனக்கு தெரியாது. சந்நியாசி வேதங்களின் தலைமீது உள்ளான் என்கின்றன வேதங்கள். ஏனெனில் மதம், மதப்பிரிவு, சாஸ்திரம், சம்பிரதாயம், குருமார் இவை போன்ற அனைத்திலிருந்தும் விடுபட்டவன் அவன். பாதிரிகளோ யாருமோ வேண்டியவாறு ஊழையிடட்டும், முடிந்த வகையில் எல்லாம் என்னை தாக்கட்டும். பர்த்ருஹரி சொல்வதற்கேற்ப நான் அவர்களை கருத்தில் கொள்கிறேன். துறவியே, உன் வழியிலேயே நீ செல். சிலர் இந்த பைத்தியக்காரன் யார் என்பார்கள். வேறு சிலர் இந்த சண்டாளன் யார் என்று கேட்பார்கள். ஆனால் சிலர் உன்னை ரிஷி என்று அறிந்து கொள்வார்கள். உலகியல் மனிதர்களின் இந்த பிதற்றல்களை கேட்டு மகிழ்ந்திரு. ஆனால் அவர்கள் உன்னை தாக்கும்போது ஒன்றை தெரிந்து கொள். சந்தை கடை வழியிலே செல்கின்ற யானையை எப்போதுமே தெருநாய்கள் சூழ்ந்து தொந்தரவு செய்கின்றன. யானை அதை பொருட்படுத்துவதே இல்லை, நேராக தன் வழியிலேயே செல்கிறது. இதுபோலவே மனிதர் ஒருவர் தோன்றும்போது அவருக்கு பின்னால் குறைத்து கொண்டே போகின்ற பலர் இருக்கத்தான் செய்வார்கள். என்றும் எப்போதும் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலகமாகிய இந்த பெரிய பித்தலாட்டத்திலிருந்து அவர் விரைவில் உங்களை வெளியே அழைத்து செல்லட்டும். உலகமாகிய இந்த சூனிய கிளவியால் நீங்கள் ஒருபோதும் மயக்கப்படாமல் இருப்பீர்களாக.
செய்வீர்களாக. சங்கரர் உங்களுக்கு உதவுவாராக. உண்மையில் வாசலை உமாதேவி உங்களுக்கு திறந்து உங்கள் மயக்கங்கள் அனைத்தையும் போக்குவாளாக. அன்பு ஆசிகளுடன் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. விவேகானந்தர் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தனிமையாக கிடைக்கிற நேரத்தை எல்லாமே நாம் நல்ல வழியில் நம்ம பயன்படுத்தணும். நம்மளால் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இல்லை அப்படின்னாக்கா எந்த உதவியுமே செய்யாமல் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னாவே காலம் அதனுடைய கடமையை கரெக்டாக செய்யும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. சரி, நாளைக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.